இது சம்பந்தமா இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் பாருங்க. இத பெண்கள் நல்லா கவனத்துல வச்சுக்கிறேன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின், உங்கள ஒவ்வொருத்தருமே நிர்வாக பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள். எல்லாத்துக்கும் நிர்வாகம் இருக்கிறது. பெண்ணுக்கு நிர்வாகம் இல்லைன்னு கிடையாது, வேற நிர்வாகம் இருக்கிறது. அது குடும்பவியல் இன்னொரு விதியில பின்னாடி சொல்லுவோம். அப்ப ஒவ்வொருவரும் நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வர்ரஜுலு ராயின் ஃபீ அஹ்லிஹி, ஒரு ஆம்பளை தன் குடும்பத்து விஷயத்துல நிர்வாகியாக இருக்கிறான். நிர்வாகியா இருக்கிறான்டா என்ன? வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, அவனுடைய நிர்வாகத்தின் கீழே உள்ளவர்கள் குறித்து அவன் மறுமையில் விசாரிக்கப்படுவான். இப்பதான் ஆண்கள் மீது இஸ்லாம் சுமத்துகிற நிர்வாக பொறுப்பை தந்துட்டு, நிர்வாக பொறுப்புனா என்னன்னு விளங்குதா? உங்க கையில ஒரு பெண்ணை பிடிச்ச எல்லாம் தந்திருக்கிறான். அந்த பெண் மூலமாக பிறக்கக்கூடிய சந்ததிகளையும் உங்களுடைய கைப்பிடியில் எல்லாம் தந்திருக்கிறான். அவங்களுடைய இம்மையுடைய நன்மை, அவங்களுடைய மறுமையுடைய நன்மை, அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய சுகதுக்கம் அனைத்தை பற்றியும் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க ஆதிக்கம் செலுத்தி அடிமைத்தனம் பண்ணி உங்களை கொடுமைப்படுத்துவதற்கு இந்த பொறுப்பு தரல. நீங்க ஒரு ரஜுல் ராயின் ஃபி அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தார் விஷயத்தில் ஒரு ஆம்பளை நிர்வகிப்பவனாக இருப்பான். இவன் எப்படி வேணா நிர்வகிச்சிட முடியாது. எப்படி நிர்வகிக்கணுமா? ஒவ்வொரு மசூலுன் அன் ராயத்திஹி, அவனுடைய நிர்வாக திறமையை பற்றி மறுமையில் அவன் விசாரிக்கப்படுவான். அப்ப ஆண்கள் என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், நம்முடைய மனைவி நம்ம நிர்வகிக்கிற கடமை இருக்கிறது. இதுல ஏதாவது பிழை ஏற்பட்டால், ஏதாவது அநீதி ஏற்பட்டால், ஏதாவது கொடுமை ஏற்பட்டால், ஏதாவது மார்க்க முரணான விஷயம் நம்மிடமிருந்து நிகழ்ந்து பெண் மீது திணித்தால், நம்மளை விட வலிமையா உள்ள ரப்புல் ஆலமீன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கெல்லாம் கொஸ்டின் உண்டு. எப்படி வணக்க வழிபாடுகள்ல குறை செய்தால் அல்லாஹ் கேட்பானோ, எப்படி ஹராமான காரியங்கள்ல ஈடுபட்டால் அல்லாஹ் கேட்பானோ, அந்த மாதிரி எதையும் கேட்பான். நீ உன் மனைவியை சரியான முறையில் நிர்வகித்தாயா? சரியான முறையில் நிர்வகிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள எல்லா கடமையும் செய்யணும். உணவு கொடுக்கிறது, உடை கொடுக்கிறது, சந்தோஷமா வைத்துக் கொள்வது, இல்லறத்துல ஈடுபடுவது, அவங்களுக்கு தேவையான சுதந்திரங்களை குறிக்கிறது, சந்தோஷம் எல்லாமே அந்த விஷயங்கள்ல எல்லாம் நீ ஒழுங்கா நடந்துகிட்டியாங்கிறது அல்லாஹ் என்ன செய்வான். அதே நேரத்தில் அவங்க தப்பான வழியில போயிடாம, அவங்க சினிமா கூத்து கும்மாளம் அதுல ஈடுபட்டு போயிடாம, வணக்க வழிபாடுகளை விட்டு புறக்கணிச்சுட்டு போகாம, இது எல்லாத்தையும் பார்த்து கண்காணிக்கிற பொறுப்பு யார் கையில இருக்கிறது? ஆம்பளை கையில இருக்கிறது. குடும்பத்துல என்ன மாதிரியான சீரழிவு ஏற்பட்டாலும் அதுக்கு பொறுப்பாளி குடும்பவியல் ஆம்பளை தான். ஆம்பளை தான் எல்லாம் கேட்பான். ஏன் நீ ஒழுங்கா உன் பிள்ளைய வளர்க்கல? ஏன் உன் பிள்ளைய ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணல? என்ன நடக்குதுன்னு நீ ஏன் பார்க்கல? வீட்டுல ஒரு கண்ணையை நீ வச்சுக்கிறல? இதான் நடந்த பிறகு வருதுல, அப்படி போச்சு எனக்கு தெரியல, இப்படி போச்சு, அதெல்லாம் பேசவே இயலாது. அது உன் கடமை. நீ என்ன செய்யணும்? மனைவி மக்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை வகையான முறையில உனக்கு கண்காணிக்க இயலுமோ, இந்த நவீன காலத்துல கேமரா போட்டு கண்காணிக்க முடிஞ்சா கூட கண்காணிச்சுக்க. கண்காணிப்புல வைத்து அவர்கள் இந்த துன்யாவிலையும் அவர்கள் நல்லவர்களாக ஆக வேண்டும், மறுமையிலையும் அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் ஆக வேண்டும். அப்படித்தான் நம்ம குடும்பத்தை நம்ம கொண்டு போகணும். இந்த பொறுப்பு நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கு விளங்கிக்கணும். ஏன்னா மறுமையில் இது விசாரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 844, 2232, 2368 இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கிறது. அதே மாதிரி இந்த நிர்வாகம்டா என்ன? ஒரு கம்பெனில நம்ம வேலை செய்யறோம். அந்த கம்பெனியுடைய டியூட்டி நேரத்தில் வெளியே போறதா என்ன செய்யணும்? நம்மளா போயிட முடியுமா? ஒரு பாத்ரூம் போறாங்க, நம்மளா போக முடியுமா? அதுக்கு மேல சொல்லிட்டு போகணும், அந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், ஒரு 2 மணி நேரம் அங்க போயிட்டு வந்துடுறேன், இங்க போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போகணுமா இல்லையா? யாராவது ஒரு நிர்வாகி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்களை கேட்டுதான் சில விஷயங்களை, வீட்டுக்கு வெளியே போறதுங்கிற ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும்? கேட்டுட்டு போகணும். முதலாவது நிர்வாகத்துடைய அர்த்தத்தை விளைவிக்கணும். பெண்கள் கணவன் இடத்துல என்ன செய்யணும்? கேட்டு விட்டு போகணும். எதிரெல்லாம் கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய மனைவிமார்கள் பள்ளிவாசலுக்கு போய் தொழுதுட்டு வர்றோம்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்டார்களே ஆனால் நீங்கள் மறுக்க கூடாது. இதுல 2 விஷயம் இருக்கிறது. ஒண்ணு, அவங்க கேட்கணுங்கிறது ஒன்னாவது விஷயம். அவங்களா போயிடக்கூடாது. தொழுவூர் பள்ளிவாசல் தான், பயான் தான், நல்ல விஷயத்துக்கு தான் போறோம். இருந்தாலும் என்ன செய்யணும்? நான் அந்த பயானுக்கு போயிட்டு வந்துடுறேன், நான் சொற்பொழிவுக்கு போயிட்டு வந்துடுறேன், அல்லது தொழுகைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு என்ன செய்யணுமா? கேட்கணும் சொல்றாங்க. கேட்டால் நீங்கள் மறுக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? பொம்பளைங்களே, நீங்களா உங்க புருஷன் கேட்காம நீங்களா போய்க்கிறீங்க, பள்ளிவாசலுக்கு தானே போறீங்க, உங்க இஷ்டப்படி நடங்க. அப்ப அதுக்கு நிர்வாகத்துக்கு அர்த்தம் இல்லை. அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் கிடையாது. நிர்வாகம் என்ன இருக்கணும்? அதுல ஒரு நிர்வாகிட்ட போய் இந்த சீட்ல உள்ள ஆள் எங்கன்னு கேட்டா நிர்வாகிக்கு பதில் சொல்ல தெரியணும். அதான் நிர்வாகம்.
ஒரு சீட்ல ஒரு ஆளை காணாம். மேனேஜர் போய் கேட்கறோம், எங்கப்பா அந்த சீட்ல உள்ள 8ஆம் நம்பர் சீட்ல உள்ள ஆளை காணாம, தெரியலையா அவன் நிர்வாகியா? அவன் என்ன செய்யணும்? அவர் போயிருக்க டீ வாங்க போயிருக்கா, 10 நிமிஷம் வருவார்னு சொல்லணும். அவனுக்கு தெரிஞ்சு போனதான் அங்க நிர்வாகம் இருக்குன்னு அர்த்தம். தெரியல, எங்க போனான்னு தெரியலையே, அப்ப நீ இறங்கு வேணால வை அந்த இடத்துல, உனக்கு நிர்வாகம் அதான அர்த்தம் அதுக்கு. அப்ப அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, குடும்பத்துல உன் மனைவி எங்க இருக்காங்க, வீட்டுல இருக்கிறாங்க, உன் பிள்ளை எங்க இருக்காங்க, வீட்டுல இருக்கிறாங்க, உனக்கு சொல்ல தெரியணும். உன் மனைவி எங்க தெரியலையே, அப்ப உனக்கு நிர்வாகம் இல்லை. நீ உனக்கு நிர்வாகம் தெரியலன்னு என்ன அர்த்தம்? உன் மண்டாட்டி எங்க பாட்டு கேட்டு யாரும் கேட்டு வர்றாங்கன்னு வைங்களேன், ஒரு சொந்தக்கார ஒரு தாய் அம்மா வந்துருவாங்க, வெளியூர்ல வந்திருப்பாங்க, எங்க மண்டாட்டி எங்க தெரியலமா, அப்ப உனக்கு நிர்வாகம் தெரியல. தெரியலன்னு சொல்லலாமா? அதுக்குதான் இஸ்லாம் என்ன பண்ணி இருக்குது, அந்த பேச்சு இருக்கக்கூடாது. நிர்வாகம்னா ஒரு எந்த ஒரு கடையோ ஒரு நிறுவனமோ ஒரு கல்வி கூடமோ வேற எந்த ஒண்ணு ஒரு கவர்மெண்டோ நடக்கிறதா இருந்தால் அது எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் குடும்பம் இருக்கணும். இந்த நிர்வாகங்கிறத விளங்காத வரைக்கும் அதுக்கு பேர் குடும்பம் கிடையாது. நிர்வாகம் இருந்தா தான் அது குடும்பம் உண்டாக முடியும். அப்ப நீங்க ரசூல் என்ன செய்றாங்க, இதஸ்தஅதனக்கும் நிசாவுக்கும் பில்லைலி இலல் மஸ்ஜிதி ஃபஅதனு லஹுன்ன, பெண்கள் பள்ளிவாசல் போவதற்கு உங்கள்ட்ட அனுமதி கேட்டார்களே ஆனால் நீங்கள் அனுமதி கொடுங்கள். இது புகாரில 865, இன்னும் நிறைய இடங்கள்ல புகாரில இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல 2 மேட்டர் விளங்கிக்கணும். என்ன விளங்கணும்? பெண்கள் போறது நல்ல காரியமா இருந்தாலும் என்ன செய்யணும், போயிட்டு வந்துடுறாங்க. அப்படி புருஷன் இல்லையே நம்ம போயிட்டு வந்துருவோம், அவருக்கு தெரியாம போகுது சொல்லிட்டு போக வேண்டும். ஆனா இவனுக்கு என்ன கடமை, உடனே ஒரு ஆம்பளை காட்டிடக்கூடாது, அதெல்லாம் முடியாது, நீ அனுமதி கொடு. இஸ்லாம் என்ன பண்ணுது, இந்த மெசேஜ் வைக்கிறதுக்காகத்தான் இதை இஸ்லாம் சொல்லுதே தவிர இவனுக்கு தெரிஞ்சு நடக்கணும். நல்ல காரியம் தானே, போயிட்டு போறாள், உனக்கு என்ன தெரிஞ்சு நடக்கணும்னு இஸ்லாம் விரும்புதே தவிர இவர் என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. கேட்ட அனுமதி அவங்க கேட்கணும், நீ அனுமதி கொடுக்கணும். 2 கட்டளை இருக்கிறது. ஒரு ஆம்பளை என்ன செய்யணும், கேட்டவனே நல்ல போயிட்டு வாமன்றணும், நல்ல காரியம், இந்த காரியம் நல்லதான்னு பார்க்கணும். இதுல அவங்களுக்கு நல்லதா, தீனுக்கு நல்லதா, இது பெரிய பாரதூரமான விளைவு ஏற்படுத்தக்கூடியதான்னு பாரு. ஒண்ணுமே இல்லையா, நல்ல காரியம் தானே, கேடு இல்லையா, எங்க அம்மா விட்டு, அதெல்லாம் முடியாத, இதெல்லாம் தப்பு. ஏன் உனக்கு உங்க அம்மா பாக்குற மாதிரி அவளுக்கு அம்மா பார்க்க ஆசை இருக்காதா? ஒரு அம்மாவுக்கு செய்யற கடமையெல்லாம் மார்க்கத்தில் இல்ல. புருஷனுடைய கடமை என்ன, அவ கேட்கணுங்கிறது தான் மார்க்கத்தில் இருக்கே தவிர இவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு தெரிஞ்சுதாப்பா நடக்கணும், நீ போட்டு இருக்கிற கூட, அது போய் அடிமை தான், அது ஆதிக்கம்ங்கிறான். அது இஸ்லாம கண்டிச்சிருது. இவங்க சொல்லக்கூடிய இந்த ஆணாதிக்கங்கிறாங்கல்ல, அது இஸ்லாம கண்டிச்சுப்படுது. அப்படியெல்லாம் ஒரு பெண்ணை வச்சிட முடியாது. கேட்டா நீங்க என்ன செய்யணும், அனுமதி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த இடத்துல அனுமதியை சொல்றாங்க, பர்மிஷன் வாங்குறது, கட்டுப்படுதல் இதுதான், நிர்வாகம் இதுதான். ஒரு சொந்தக்கார ஒரு ஆளு வீட்டுக்கெல்லாம் வர தகுதி உள்ள ஒரு ஆள் வைங்க, அவர் வீட்டுக்குள்ள வந்துட்டு போறது புருஷன் சொல்லணும், இந்த மாதிரி அவர் வீட்டுக்குள்ள வர்றேங்கிறாரு, வர சொல்லலாமா, என்னை பார்க்க வரணுங்கிறாங்க, எங்க அண்ணன் வர்றேன்னு இருக்காரு, எங்க பாப்பா 4 நாளைக்கு இருக்க வர்றேங்கிறாரு, நீங்க வாட்டு வாங்கன்ற கூடாது. என்ன செய்யணும், அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா தஅதன்ன ஃபீ பைத்திஹி இல்லா பிஇذنஹி, அவனுடைய வீட்டில் ஒருத்தரை அனுமதிப்பதாக இருந்தால் பர்மிஷன் வாங்கிட்டு அனுமதிங்க. உங்களுக்கு அந்த வீட்டுல உரிமை இருக்கிறது. ஆனால் என்ன செய்யணும், அந்த நிர்வாகம்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அதை கேட்கணும். யார் அந்த நிர்வாகத்துல மெயின் அத்தாரிட்டியா இருக்கிறாங்களோ அதை கேட்கணும். இந்த ஆபீஸ் இருக்குன்னு வைங்களேன், வெளியூர்ல இருந்து ஒரு 4 நாள் தங்கணுங்கிறாரு, அவரை தங்கிட முடியுமா? திறந்து கிடந்தாலும் தங்கிக்க கூடாது. என்ன செய்யணும், அதுக்கு யாரு அத்தாரிட்டியா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்கணும், தங்கிக்கலாமா, அவர்கிட்ட கேளுங்க, இவர்கிட்ட கேளுங்க. கடைசியா ஒரு ஆள் இருப்பாரு, யாரு பொறுப்பா, அவர் என்ன செய்யணும், சரின்னு சொன்னவனா தங்கணும். அப்பதான் இங்க யார் தங்கி இருக்கிறா, என்ன இதுல என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீங்க ஒரு ஆளை உங்க வீட்டுக்குள்ள தங்க வைக்கிறதாக இருந்தால் அதை அனுமதி கேட்டுக்கிறங்க. அனுமதினா 2 விஷயம் இருக்கு. டெய்லி ஒன்னோடு கேட்டுட்டு இருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஹோல்சேலா மொத்தமா கேட்டுக்கிறது இருக்கிறது. எதுக்கு, ஒவ்வொரு வக்து தொழுகையும் போய் கேட்க வேண்டியது இல்ல. பள்ளியாசலுக்கு நான் அடிக்கடி போயிட்டு வந்துடலாமா, எல்லா வேலைக்கு நான் போகணும், எப்போனாலும் பள்ளியாசல் போக மாட்டேன்னு அதான் அனுமதி. ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு அனுமதி அவசியம் கிடையாது. 30 நாளைக்கு ரமணான்ல பையனுக்கு போயிட்டு வரலாமான்னு ஒரு நாள் கேட்கறீங்க, 30 நாள் போய்க்க, அவ்வளவுதான் அனுமதி. இதுக்கு என்ன செய்யறது இல்ல, டெய்லி போய் கேட்கறது இல்ல. ஒரு நாளைக்கு ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, போக வேணான்னு அவர் சொன்னார், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வேணான்னு சொன்னார், என்ன செய்யணும், அதை கேட்டுக்கொள்ளணும். அந்த மாதிரியான அடிப்படையில் இந்த உரிமைங்கிறது நிர்வாகம் என்பது அவனுக்கு தெரிந்து நடக்கணுங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய கருத்தாக இருக்கிறது தவிர விரும்புனா கொடுக்கிறது, விரும்பாட்டி மறுக்கிறதுங்கிற மாதிரி வச்சுக்கிறாத நல்ல விஷயங்களை அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி நோன்பு, கடமையான நோன்பு கண்டிப்பா வச்சு அவன் ரமலான் நோன்பு, ரமலான் இல்லாதனால ஒரு பொம்பளை நோன்பு வைக்கிறான்னு வைங்க, அப்ப கூட அந்த நிர்வாக செட்டப் குறைஞ்சு போயிடும். நோன்பு வைக்கிறதா இருந்தா புருஷன் வீட்டுல இருக்கும் போது, ஊர்ல இருக்கும் பொழுது நோன்பு வைக்கிறதா இருந்தா கணவன் கேட்டுட்டு வை. ஏன்,
அந்த பகல் நேரத்தில் கூட அவன் தாம்பத்தியத்தை நாடக்கூடியவனா இருப்பான், வெளியூர்ல இருந்து வருவான் அல்லது ஏதோ ஒரு எண்ணத்துல இருப்பான். நீங்க நான் நோம்பாளியா இருக்கிறேன்டா, அது சரியா வராதான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லா யஹில், இந்த நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பாரு, இது கூட கேட்க சொல்றாங்க. லா யஹில்லு லில் மர்அத்தி அன் தசூம வ ஜௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பி இத்னிஹி. கணவன் உள்ளூரில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரமலான் அல்லாத கடமை இல்லாத நோன்பு வைப்பதாக இருந்தால், சும்மா சுன்னத்தான நோன்பு, நம்மளா ஒரு நபிலான நோன்பு வைக்கிறோம்னு வைங்களேன், அப்படி வைப்பதாக இருந்தால் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி கொண்டு என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும். எதுக்காக வேண்டிய இந்த நோன்புக்கு பர்மிஷன் வாங்க சொல்லுது? குடும்பத்தினுடைய முக்கியமான இது என்ன, சந்தோஷமா இவன் நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட ஒரு பலவிதமான கனவோட இருப்பான். அது மாதிரி நினைச்சு நான் நோம்பாளி நினைக்க சொன்னா சரியா வருமா? சரியா வராது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இந்த குடும்பம் என்ன செய்யணும், கேட்டு நீங்க செய்யுங்க, அது பர்மிஷன் வாங்கிட்டு செய்யுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 5195வது ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறது இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் பெண்கள் ரொம்ப கிராக்கி பண்ணக்கூடாது. இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்பளைண்டா என்ன, பெண்ணுண்டா என்னன்னு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆம்பளை என்று சொன்னால் அவனுக்கு நினைச்ச நேரத்துல எல்லாம் சந்தோஷமா இருக்க இயலாது. பெண்ணை பொறுத்த வரைக்கும் நினைச்ச நேரத்துல அவங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆணை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஏதாவது ஒருத்தனுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்குன்னு வைங்க, அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தான்னு வைங்க, இந்த மாதிரி எண்ணமே அவனுக்கு வராது. இந்த மாதிரி தாம்பத்தியத்தில் ஈடுபடணுங்கிற ஒரு எண்ணமே அவனுக்கு வராது. அல்ல ஏதாவது ஒரு மிரட்டலோ ஒரு எச்சரிக்கை, அவனுக்கு கொலை பண்ணிடுவோம் ஒருத்தர் மிரட்டு இருக்கான்னு வைங்க, அதையே நினைச்சிட்டு இருக்கான், அவனுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் அவனுக்கு வராது. அல்லது இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இதுல ஒரு அட்டன் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்குன்னு வைங்க, அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது போய் ஒன்றும் வராது. வேற ஒன்றில் ஒரு ஆண்களுடைய கவனம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு எந்த உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இதுல அவங்க லைக் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல அப்ப அவங்க ஒரு என்னைக்கு அவன் ஃப்ரீயா இருக்கிறானோ அந்த நேரத்தை தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப அவன் என்ன செய்யறான், ஒரு சந்தோஷமா இருப்பதற்காக மனைவிட்டு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது, நேத்து நீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னு செஞ்சிடக்கூடாது. நேத்து வேணான்னு கூட சொல்லியிருப்பான். நேத்து என்ன செஞ்சிருப்பான், அவனுக்கு ஏதோ ஒரு டென்ஷன்ல இந்த மாதிரியான படுத்தும் கூட சொல்லியிருப்பான். அது மாதிரி ஏதோ ஒரு சம்பவங்கள் இருந்தால் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறேன்னு, ஆம்பளை அவனுக்கு இந்த மனசு மூளையில வேற பஞ்சாயத்து இல்லாட்டி தான் இதை விரும்புவான். விரும்பினா தான் அவனால் சந்தோஷமா இருக்க முடியும். இத அதிகமான பெண்கள் விளங்குறது இல்ல. இது யதார்த்தத்தை என்ன விளங்கிக்கிறது, ஆம்பளைட்டு இப்படித்தான் நீங்க எதிர்பார்க்க வேண்டும். ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய முடியாது, தூங்குறதுல கூடங்க ஒரு பொம்பளை படுத்தவங்க தூங்கிடுவாங்க. ஆம்பளைக்கு தூங்க முடியுதா? ஓட்டு மலையை பார்த்துட்டே இருப்பான், 5 நிமிஷம் தூங்கிட்டு கூட 5 நிமிஷம் கூட அவங்களுக்கு தூங்க முடியும். பெண்களுக்கு 5 நிமிஷம் தூங்குவாங்க, கதவை போய் திறப்பாங்க, மறுபடியும் வந்தோன்னு தூங்கிடுவாங்க. நம்ம தூக்கம் ஸ்டார்ட் ஆகி தூக்கம் வர்றது 1 மணி நேரம் எடுக்கும். ஆம்பளைக்கு என்ன செய்யும், அதிகமான ஆண்களுக்கு ரொம்ப சோர்ந்து போனா படுத்தவனும் தூங்கிடுவான். இயல்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா படுத்தவனும் தூங்குறது அதெல்லாம் ஆம்பளைக்கு வராது. ரொம்ப நேரம் தூங்குனா தான் அவனுக்கு பிடிக்கும். தூங்கும்போது எழுப்புனா கோவம் வரும். இந்த பொம்பளைகளுக்கு என்ன செய்யும், அது மாதிரி இருக்க, குழந்தை அழுவுமா அப்படி பழகிட்டாங்களா, அப்படி இயல்பா வைக்கப்பட்டிருக்கிறதா, 2 நிமிஷம் கூட உங்களுக்கு போதும், 2 நிமிஷம் தூங்குவாங்க, எழுச்சிக்கிடுவாங்க, மறுபடியும் என்ன படுத்தா நினைச்சா தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அப்படி ஆம்பளை கிடையாது. எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு பாரதூரமான விஷயம் இருந்தாலும் ஒரு பொம்பளைக்கு தூங்கிட முடியும். 99% பொம்பளைக்கு என்ன செய்ய முடியும், இரவுல தூங்கிடுவாங்க. இந்த மனநோயாளிகளா இருந்தாலே தவிர எவ்வளவு பெரிய புருஷனை திட்டட்டும் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு தூங்கிடுவாங்க. சாவு வீட்டுல மூத்தான வீட்டுல பாத்தீங்கன்னா ஆம்பளை தூங்க மாட்டாங்க, பொம்பளை அவ்வளவு ஒப்பாரி வைக்குவாங்க, ஆனா அழகா போட்டு தூங்கிடுவாங்க. ஒப்பாரி எல்லாம் வச்சு போட்டு ஊரைய அழுது கூட்டி போட்டு அவர்களால் தூங்க முடியும். ஆம்பளைக்கு என்ன செய்ய முடியாது, இப்படி உட்கார்ந்துட்டே இருப்பான், அப்படி ஃபீலிங்காவே இருக்கும். அப்பா போயிட்டாரு, அம்மா போயிட்டாங்க, இப்படி நினைச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா அழுவ தெரியாது அவனுக்கு. அவங்க என்ன செய்வாங்க, ஒரேடியா கொட்டுன்னு கொட்டிடுவாங்க. ஏதோ என் வாழ்க்கை இழந்த மாதிரி அப்படி காட்டிட்டு என்ன செய்வாங்க, அவர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப எதுக்கு இதை சொல்றாங்க, வேறவங்க செய்யறது இல்ல, அந்த அப்படித்தான் நல்லா படைச்சிருக்க. இது எல்லாமே எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, யாரையும் குறை சொல்றதுக்கு சொல்றது இல்ல, அல்லாஹ் அப்படி படைத்திருக்கிறான். அவங்க அப்படி தூங்குறது குறை கிடையாது. அவங்க உடம்பு அப்படியே புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கிறது. இவனுடைய உடம்பு அப்படித்தான் புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்ப ஆணுண்டா இப்படித்தான் இருப்பான், பெண்ணுண்டா இப்படித்தான் இருப்பான்னு புரிஞ்சுக்கிறாட்டு எப்படி குடும்ப வாழ்க்கை நடக்கும். அதனால பெண்கள் எப்போதுமே என்ன விளங்கிக்கணும் கேட்டா, ஆண் சந்தோஷமாக எப்ப விரும்புகிறானோ அந்த நேரத்தில் தான் இல்லறம் கிடைக்கும். இதான் வாழ்க்கை. இது ஒண்ணு வழங்கிட்டா போதும். இல்லற வாழ்க்கை, இல்லற சந்தோஷம் எப்பதான் கிடைக்கும், ஆம்பளை அவன் சந்தோஷமா எப்ப நாடுகிறானோ அப்பதான் கிடைக்கும். அந்த நாடுவதற்கு ஏற்றவாறு சில வேலைகளை நீங்க செய்யலாம். அது பின்னாடி அடுத்தடுத்த இதுகளை பின்னாடி சொல்லுவோம். அவனை நாட வைக்குவதும் அதுக்கு நடந்து கொள்வதும் கையில் இருக்கே தவிர அவன் நாடுனா தான் நடக்கும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
இதா தார் ரஜுல் எல்லாத்தையும் இஸ்லாம் பேசு, இதெல்லாம் ஆபாசம் நினைச்சிட கூடாது. என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு இஸ்லாம் எல்லாத்தையும் அப்படித்தான் பேசும். ஏன்னா அல்லாத ஆம்பளை படைச்சிருக்கிறான். கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி பார்த்தா கல்யாணம் அதை பத்தி இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? ஊரை கூடி உட்கார்ந்துட்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் சேர்த்து விடுறீல, எதுக்கு சேர்த்து விடுறீங்க? அதான் விஷயம். அப்ப அதெல்லாம் இதெல்லாம் தப்பானது கிடையாது. எல்லாத்தையும் இஸ்லாம் அதனால இந்த சிஸ்டம் ஒழுங்கா இருக்குது. இஸ்லாமிய சிஸ்டம் ஒழுங்கா இருக்கிற காரணம் என்ன? பேச வேண்டிய எல்லாத்தையும் உடைச்சு பேசத்தான் வேணும். தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாத்தையும் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளத்தான் வேணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தார் ரஜுல் இம்ராத்தஹு, ஒரு கணவன் மனைவியை அழைக்கிறான் சூசகமா அதை அப்படிதான் சொல்லுவாங்க. அழைப்பான் இலா ஃபிராஷிஹி, அவன் தன்னுடைய அறைக்கு அழைத்தானையானால் அவள் மறுத்து பாத்த கல்வான அலைகா, இதனால அவன் ரொம்ப கோபமா இந்த மாதிரி நம்ம கூப்பிட்டு மாட்டேன்ட்டால அப்படின்னு அவன் அந்த இரவை கழிப்பானையானால் லானத்தகள் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிக, விடிகிற வரைக்கும் மலக்குகள் வானவர்கள் அவளை சபித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு அப்படித்தானே இறைவன் படைத்திருக்கிறான். அவன் 2 நாள் என்ன கவலையில சும்மா இருந்திருப்பான். இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா, இன்னைக்கு அவனுக்கு ஒரு ஆசை வரும். அந்த இதான் யதார்த்தம் புரிஞ்சுக்கிறாம நீ அதுக்கு ஒத்துழைக்கல என்று சொன்னா விடிகிற வரைக்கும் மலக்குகள் உன்னை சபித்துக் கொண்டு இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்பவியலுடைய முக்கியமான குடும்பம் ஒழுங்கா போவதற்கு முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என்னுடைய உயிர் அவன் கையில தான் இருக்கிறது, என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறது அந்த இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், மாமின் ரஜுலின் எது இம்ராத்தஹு இலா ஃபிராஷிஹா, எந்த ஒரு ஆணாவது தன்னுடைய மனைவியை சந்தோஷமாக இருப்பதற்கு அழைத்து தஅபா அலைஹி, அவள் அதற்கு இணங்காமல் மறுத்து விட்டாளேயானால் இல்லா கல்லதி ஃபிஸ்ஸமாயி சாகிதா, வானத்தில் இருப்பவன் அல்லாஹ் இருக்கிறான அவன் அவள் மேல கோபமாகவே ஆகிவிடுவான். ஹத்தா யர்லா அன்ஹா, அவன் கணவன் அவளை திருப்தி அடைகிற வரைக்கும் வானத்தில் உள்ள இறைவன் அவள் மீது கோபப்படுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இது முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அப்ப இதுல என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்? பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், ஆண் நிர்வாகம் பண்றான், அந்த நிர்வாகத்துல முக்கியமான நிர்வாகம் என்ன? இல்லற சுகம், இல்லற சந்தோஷம், 2 பேரும் சந்தோஷமாக இருப்பது. இந்த விஷயத்துல பெண்கள் அவங்களுடைய நிலையிலிருந்து பார்க்க கூடாது, அவங்களுடைய உடற்கூறு மாதிரி ஆணுடைய உடற்கூரை புரிந்து கொள்ளக்கூடாது. இப்படி வழங்கி கொண்டார்களே ஆனால் நிறைய அவங்க இழக்கவே மாட்டார்கள். நிறைய சந்தோஷங்களை இழந்துடுறாங்க நிறைய பேர். இது புரிந்து கொள்ளாம ஆம்புலண்டா என்ன பொம்புலண்டா விளங்காம இழந்து விடுகிறார்கள். அதனால நோன்பு கூட அப்படிதான் சொல்லப்படுகிறது. நோன்பு வைக்கிறது காரணமே இதை நீங்க குடும்ப வாழ்க்கையில இதை ஒண்ணு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த கணவனுக்கு கட்டுப்படுதல் என்றதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஆண் நிர்வாகி தானே, நிர்வாகிங்கிற முறையில் அவன் என்ன பண்றான்? உங்களுக்காக ரொம்ப உழைக்கிறான். அவனுடைய வயிற்றுக்கு மட்டுமா இருந்தா அவ்வளவு உழைக்க தேவையில்லை. ஒரு ஆம்பளை இந்த குடும்பம் ஒரு சுமை இல்லைன்னு வைங்க, ஆம்பளைக்கு மேல சுதந்திரமானவன் யாருமே கிடையாது. ஏன்? நம்ம ஒரு வயதுக்கு எவ்வளவு நமக்கு வேணும்? ஒரு வயிறு ஒரு ஆம்பளைக்கு குடும்பமே இல்லாம இருக்கிறோம் வைங்க, நம்ம எவ்வளவு வேணும் நமக்கு? ஒரு நாளைக்கு சாப்பிட ஒரு 100 ரூபாய் இருந்தா போதும். 100 ரூபாய்க்கு 3 வேளை அழகா என்ன செய்யலாம்? ஒரு சாப்பிடலாம். ஒரு 3000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 100 ரூபாய் இந்த சிட்டில தான். ஒரு கிராமத்துல இருந்தானா 30 ரூபாய் கூட போதும். ஒரு நாளைக்கு 30 ரூபாய் இருந்தா என்ன செய்யலாம்? 3 வேளை நல்லா சாப்பிட முடியும் கிராமமா இருந்தா. அப்ப ஒரு ஆம்பளை அவனுடைய தேவைக்கு மட்டும் வாழ நினைத்தான்னு சொன்னா அவன் ஒரு நாளைக்கு 100 ரூபாயில வாழ்ந்துட முடியும். ஆனா இப்ப என்ன பண்றான்? இந்த குடும்பம்ங்கிற ஒரு பொறுப்பை சுமந்து கொண்ட ஒரு காரணத்தினால அவன் 3000 ரூபாய் போதும்னாலும் 3 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்படுறான். நிறைய சம்பாதிக்கணும், பொண்டாட்டிக்கு சோறு கொடுக்கறதுக்கு மட்டுமா இது ஆசைப்படுறான்? சோறு கொடுக்கறதுக்கு இன்னொரு 3000 ரூபாய் போதும். இவனுக்கு 3000 ரூபாய் போதும்னு சொன்னா அவளுக்கு சேர்த்து ஒரு 3000 ரூபாய் போதும். ஆனா இவன் எதுக்கெல்லாம் ஆசைப்படுறான்? நம்ம பொண்டாட்டிக்கு நகையை பூட்டி அழகு பார்க்கணும், பீரோ நிறைய அடுக்கணும், வாஷிங் மிஷின் வாங்கி கேட்டா அது வாங்கி கொடுக்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கணும், டிவி ஒரு ரூமுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுக்கணும், கட்டில் வாங்கி கொடுக்கணும், மெத்து வாங்கி கொடுக்கணும், மாடி 2 வீடு கட்டணும், 3 வீடு வேணும், இப்படின்னு என்னென்ன வேணுமோ இப்படி கனவு. அல்லாஹ் ஆம்பளை இப்படி ஆக்கி வச்சு என்ன செஞ்சான்? நீ போய் எல்லாம் செலவு பண்ற, கஷ்டப்படுறா, அவாட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கட்டும், நீ போய் தேடு, பொருளாதார தேடு, உழைச்சிட்டு வா, சம்பாதிச்சிட்டு வா, நல்லா வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவைக்கும் மேல இப்படிலாம் கொடுக்குறான். அப்ப இதை என்ன செய்யணும்? பெண்கள் இந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு சும்மா ஒண்ணும் கொடுக்கறல. ஒண்ணு அந்த பிசிக்கல் உடம்புல அந்த மாதிரி எல்லாம் அமைச்சு வச்சிருக்கிற காரணத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது அம்சம் என்ன? அவனை உங்களுக்காக உழைத்து போடக்கூடியவனாகவே அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். நீங்க சொல்லாட்டாலும் படைக்கிறான். இந்த கல்யாணம் பண்ண முந்தி தருதலையா சுத்தினவன்லாம் கல்யாணம் பண்ணவன ஒரு டைப்பா வந்துடுறான். கால் கட்டு போடுங்கன்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, ஒரு கால் போட்டா சரியா வந்துடும். என்ன கால் கட்டினா என்ன அர்த்தம்? எல்லா விதமான கெட்ட செயலும் விட்டு போறான். அப்படி அவன் கணக்கு பண்ண ஆரம்பிச்சிடறான்.
அது நண்பர்களோட போய்கிட்டு தின்னுட்டு ஊதாரியா தெரிஞ்சவங்க என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணவன அடி நமக்கு ஒரு வாழ்க்கை, நமக்கு ஒரு குடும்பம், நமக்கு ஒரு பிள்ளை, நமக்கு ஒரு பொண்டாட்டி, நமக்கு ஒரு அப்படி வந்துருதுல. இப்படியான ஒரு கனவுகள் வந்து அவனை இதுவான செய்கிறது. இது என்னதுனால வருது என்னமோ தெரியல, அல்லாஹ் வந்து அப்படி அவனை ஆக்கி வச்சிடறான். இதுல இருந்து ஒரு லாஜிக் வர மாட்டேங்குது. ஏன் போட்டு இப்படி கஷ்டப்பட்டு பகுத்தறிவா சிந்திச்சா ஒன்னும் வேலை செய்ய மாட்டேங்குது. அல்லாஹ் அப்படி ஆக்குறான். பகுத்தறிவு எல்லாம் தோல்வியடைய செய்து உன் மேல இந்த பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கணும். பெண்கள் என்ன வழங்கனே, நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த சிரமமும் இல்லாம உள்ளதிலே கஷ்டம் வந்து சாப்பாட்டுக்காக அலையிறது தான். இந்த பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி வெளி உலகத்துல ஒரு ஆம்பளை என்னென்னலாம் பண்றான் பெண்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ரூபாய் கொண்டாந்து கொட்டுறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு கஸ்டமரை டீல் பண்ணும் போதே பெரிய டென்ஷன் ஆகும். 5 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குற 50 கையில் கேட்பாங்க. இவனுக்கு மண்டை காயும். அமெரிக்கையில் ஒரு வியாபாரத்தில் வந்துகிட்டு ஒரு சின்ன ஒரு வியாபாரம், சின்ன ஒரு டீலிங் பண்றது அவ்வளவு பிரச்சனையாயிரும். வாங்கின கடனை கொடுக்காட்டி அவனுக்கு இவனுக்கு வர சண்டை, இவன் கொடுத்த கடனை ஒருத்தன் தரலன்னு அவனுக்கு உள்ள சண்டை. சேல் டாக்ஸ் வருவான், இன்கம் டாக்ஸ் வருவான், அவன் வருவான், இவன் வருவான், அது லஞ்சம் வாங்குற வரும், அரசியல்வாதி கட்சிக்கு நன்கூட கேட்டு வருவான். அது மாதிரி பலவிதமான ஒரு மேட்டர்களையும் சந்திச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சா எப்படி இருக்கும் அவனுக்கு, அவன் ஒரு சந்தோஷமா வீட்டுல போன மனைவி சிரிக்கணும் அப்படிலாம் நினைச்சு வருவான்ல. இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தையாகவும் ஒரு ஆம்பளை அனுபவிக்கிறான். ஆனால் பெண்கள் வந்து எந்த இடத்துல தோத்துடுறாங்கன்னா, எந்த இடத்துல நாசமாக்கிறாங்கன்னு கேட்டா, வீட்டுல உட்காந்துட்டு ஒண்ணும் தெரியறது இல்லை. ஏதோ பணம் காய்ச்சி மரம் காய்க்கிற மரத்துல பணம் காய்க்கிற மாதிரி அதை அவன் பறிச்சுட்டு வர்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து உள்ள நகையை வாங்கி தர்றான், வீடு வாங்கி தர்றான், அது வாங்கி தர்றான்னு சொன்னா அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்கிறது என்பதை பெண்கள் என்ன செய்யறதில்ல, விளங்குறது இல்ல. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஅய்து அக்ஸர அஹ்லிஹா நிசா, நரகத்துல வந்து நான் அதிகமாக பெண்களை பார்த்தேன். ஆம்பளை பொம்பளை எல்லாரும் நல்லவன் இருக்கும், கெட்டவன் இருக்கிறோம், சமமா தான் நரகத்துல இருக்கணும். ஆம்பளை எவ்வளவு நல்லவன் இருக்கிறான், அதே மாதிரி பொம்பளை எவ்வளவு நல்லவன் இருப்பாங்க. ஆம்பளையில எவ்வளவு கெட்டவன் இருக்கிறான், அது மாதிரி பொம்பளையிலையும் கெட்டவங்க இருப்பாங்க. அப்ப ஆம்பளையில 100 பேர் 100க்கு 10 பேர் நரகத்துக்கு போனான்னு சொன்னா பொம்பளையில 100க்கு 10 பேர் தானே போகணும் சராசரியா. அப்படி போகாம இந்த மாதிரி தப்புகளுக்காக வேண்டி சராசரியா நரகத்துக்கு போனாலும் இந்த பொம்பளைங்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் அதிகமான பேர் நரகத்துக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள்லாம் அவங்களுக்கு புரியல. லிமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் பொம்பளை மட்டும் எதுக்கு நரகத்துல அதிகமா இருக்கணும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பிகுஃப்ரிஹின்ன, அவர்கள் நிராகரிக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. நிராகரிக்கிறது நம்ம என்ன விளங்கிடுவோம், அல்லாஹ்வை நிராகரிக்கிறது விளங்கிடுவோம். அப்படிதான் வரும். சஹாபாக்கள் சந்தேகப்பட்டு கேட்கிறாங்க, யக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்க, நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா நிராகரிக்கிறார்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல அல்லாஹ்வுக்கு கரெக்டா நடந்துறாங்க, அது தப்பு கிடையாது. யக்ஃபுர்னல் அஷீர, புருஷனை நிராகரிக்கிறார்கள், கணவனை நிராகரிக்கிறார்கள், கணவனுக்கு அவர்கள் நன்றியோடு நடக்கல பாருங்க, இது அவர்களை எங்க கொண்டு சேர்க்குது என்று சொன்னால் நரகத்துல கொண்டு சேர்த்து விடுகிறது. எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, லவ், அழகா சொல்றாங்க புரியுற மாதிரி, லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹரகுல்லஹு, காலமெல்லாம் ஒருத்திக்கு உன் மனைவிக்கு நீ உபகாரமா செய்து கொண்டே இருக்கிறாய், காலமெல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற, அப்புறம் சும்மா ராத்தி மின்க செய்யா, இப்படி செஞ்சிட்டு இருக்கும் உன்ட்டு ஒரே ஒரு குறையை கண்டுவிட்டால், ஒரே ஒரு நாள் கேட்டதை கொடுக்கல, போன மாசம் நெக்லஸ் வாங்கி கொடுத்த, இந்த மாசம் வளையல் வாங்கி கொடுத்த, நேத்து வந்து மோதிரம் வாங்கி கேட்ட கொடுக்கல, இப்ப கொடுக்கல இல்ல, இவன் என்ன நினைக்கணும், நெக்லஸ் எல்லாம் வாங்கி தந்தாரு, இருக்க போய் தரத்தானே செஞ்சாரு, வளையல் கட்ட வாங்கி தந்தாரா இல்லையா, பட்டுப்புடவை கட்ட வாங்கி தந்தாரா இல்லையா, இன்னைக்கு ஒரு மோதிரம் சின்ன ஒரு பொருள் கேட்கறோம் இல்லன்னா அதுக்கு என்ன சூழ்நிலையோ, அவர் நிலை பாவம் என்னவா இருக்கு இப்படின்னு எடுத்துக்கொண்டால் நரகத்துக்கு போக மாட்டோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காலமெல்லாம் நீ நல்லதே செஞ்சுக்கிட்டு ஒரு கணவனாக இருந்து சும்மா ராத்து மின்க செய்யா, உங்ககிட்ட இருந்து ஒரு மைனஸ் அவள் கண்டு விட்டாலேயானால், காலத்து மாராய்த்து மின்க ஹைரன் கத்து, ஒரு காலத்திலையும் உன்கிட்ட ஒரு நல்லதே எனக்கு கிடைக்கலன்றா, ஒரே வார்த்தை, ஒத்த வார்த்தை தான். என்ன வாங்கினேன், இந்த யாவ சக்தி கூட இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் வேலை செய்யாது, சண்டை போடுறதுல யாவ சக்தி லிஸ்ட் போடுறீங்கள, அப்ப இதுக்கு என்ன செய்யணும், யாவ சக்தி வேலை செய்யணும்ல, என்ன செய்யணும், அப்படி பழசெல்லாம் எடுத்து போட்டு, ஆமா நீங்க மோதிரம் இல்லாட்டி பரவாயில்ல எவ்வளவு தந்திருக்கிறீங்க, அதை மட்டும் என்ன செய்ய உள்டா வாங்கிக்கிறது, என்ன செஞ்சிடறா வேணும்னு செய்யறது. அவனுக்கு தெரிந்து கொண்டு கணவன் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறான், நம்ம எப்படி வரும்போது எப்படி இருந்தோம், இப்ப இந்த கணவனால் நம்ம என்னென்னலாம் அடைஞ்சிருக்கிறோம், எவ்வளவு அவனுடைய உழைப்பு பூரா நமக்கு தானே, தகப்பனார் கூட மகளுக்கு அம்மட்டையும் தரப்போறாரு, தரமாட்டாரு, புருஷன் தான் பொண்டாடி அம்மட்டையும் தர்றான். ஒரு தகப்பன் வந்து மகளுக்கு ஒரு லிமிட் தான், கல்யாணம் பண்ணி அதோட முடிஞ்சு வச்சுக்காத, கல்யாணம் பண்ணி 18 வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னா அவ்வளவுதான் அவளுக்கு செய்யக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் 40 வருஷம் 50 வருஷம் இவன் தான் தூக்கி சுமந்துகிட்டு இருக்கான்.
அப்ப இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து என்ன செய்யணும், கணவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எவ்வளவு உதவி செஞ்சாலும் பெண்கள்ட்ட ஒரு கெட்ட குணம் என்னன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு முடியலன்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயம் பொருளாதாரத்தினால முடியாம இருக்கலாம், அல்ல வேற ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு அது முடியாம இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் பள்ளியாசலுக்கு போறான்னு கேக்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் போவாதுன்றமா என்னமோ ஒரு காரணம் சொல்லியிருப்பான். விஷமா இருந்துக்க வேண்டிய அன்னைக்கு உடனே உங்களுக்கு இதே வேலை போச்சு, எப்போ தான் இப்படிதான் செய்ய அப்படின்னு ஒரு நாளைக்கு சொன்னதுக்காக அப்படி ஒரு நாளைக்கு சொன்னதுக்காக என்ன பதில் வரும், எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலை தான் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை பெண்கள்ட்ட இருக்கு. இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது. இது ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபி பெண்கள்ட்ட இருந்து இன்னைக்கு உள்ள பெண்கள் வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டு இவ்வளவு நாகரிகம் வந்துட்டா கூட இந்த அவங்களுடைய அந்த கேரக்டர் என்ன செய்யல, இன்னைக்கு வரைக்கும் மாறல. அப்படி இது மாதிரி வந்துடக்கூடாதுன்னா இதை நீங்க கவனம் நன்றியோட எடுத்து பார்க்கணும். ஏன் ஆம்பளைக்கு நிர்வாகமே எது கொடுத்திருக்குது, அவன் பொருளாதாரத்தை செலவழிக்க நல்லா கொடுத்திருக்குது, அவன் அவ்வளவு சிரமப்படுறான், நம்ம அதை என்ன செய்யணும், அனுசரிச்சு இருக்கணும். ஒரு நாளைக்கு கூட தருவான், ஒரு நாளைக்கு குறைய தருவான், ஒரு நாளைக்கு தராம கூட இருப்பான், எப்படிங்கிற ஒரு பேசிக்க புரிந்து கொள்ளணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 1052வது ஹதீஸாக இருக்கிறது. இப்ப இந்த பெண்களை ஆண்கள் நிர்வகிப்பார்கள் அப்படின்ற உடனே நம்ம இன்னொரு அம்சத்தை விளைவிக்கணும். நம்ம நிர்வகித்தாலும் பெண்கள்கிட்ட நம்ம ஆலோசனைகள் கேட்டுக்கொள்ளணும், அவங்கள நல்ல நண்பராக நம்ம எடுத்துக்கொள்ளணும், அவங்களுடைய நல்ல நல்ல விஷயங்கள்ல அவங்களுடைய ஆலோசனைகளில் பயன் இருக்கும் என்பதை விளங்கித்தான் ஒரு ஆம்பளை நடந்து கொள்ள வேண்டும்.